சூப்பர் ஸ்டார் ஒரு சீன பெருஞ்சு ஒரு வாளு, தலைவர் அப்பவே பேன் இந்தியன் ஆளு, ஹி இஸ் தி ரூலர் ஆஃப் சினிமா கேளு, இது எப்படி இருக்குன்னு பேச வராரு நம்ம பாலா சார். எஜமான்ல எடுத்து வச்சாரு தலைவர் காலடி மண்ணு. சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கு ஒரு பவர்ஃபுல் கண்ணு. எனிதிங் ஃபார் தலைவர்னு வந்துட்டா ஃபேன்ஸ் பேசுவாங்க நின்னு. தலைவரை பண்ணாங்க வாழ்க்கையில நிறைய பேர் இரிட்டேட். அப்பதான் வாங்கினாரு தலைவர் இட்டாலியன் ஃபியாட். அதை பார்த்து ஆனாரு எங்க அப்பா மோட்டிவேட். எப்பவும் தலைவர் வழிதான் ரைட்னு பேச வராரு ஓனர் ஆஃப் சுமங்கலி ஜுவல்லர்ஸ். தலைவர் லுக் ஸ்மார்ட், அவர் லைஃப் ஆயிருச்சு பிரைட். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ் ஆட வராங்க கியூட். முரட்டு காலையில தலைவரோட நடிப்பு அதை இப்ப பார்த்தாலும் இருக்கும் சிறப்பு. தலைவர் தான் நடிப்புல நெருப்பு. தலைவர் தர்பார் உழைப்பாளி படத்துக்கு பண்ண டிக்கெட் சேலு, பேட்டையில வில்லனா பண்ண கிடைச்சிச்சு ஒரு ரோலு. சூப்பர் ஸ்டார் இருக்காரு இன் மை சோலு. நானும் ஃபேன்னு பேச வர ஆக்டர் முத்துக்குமார கேளு. லால் சலாம் படத்தை டைரக்ட் பண்ணது சூப்பர் ஸ்டார் பொண்ணு. இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோடு 31. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாகியா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை. அப்படியா? அப்புறம் இப்படி ஒவ்வொரு தகவலுக்கு அப்புறமும் நம்மளை ஏதோ ஒரு விதத்துல ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்காரு இந்த மனிதர். எங்க இருந்து தான் இதெல்லாம் எடுத்துட்டு வரான்னு தெரியல. அப்படி ஒரு அகராதியா தெரிகிறாரு. நம்மளுடைய தலைவரை பத்தி என்ன தட்டி விட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய என்சைக்ளோபீடியாவா இருக்க பாலான்னு இப்ப வந்துட்டாரு. அகைன் அவருடைய அந்த இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் எடுத்துட்டு இது எப்படி இருக்க. பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு 31வது நாள். தகவல் நம்பர் 301. முதல் பேன் இந்தியா திரைப்படமான நாட்டுக்கு ஒரு நல்லவன் திரைப்படத்தை தயாரிச்ச ரவிச்சந்திரனுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவர் தலைவர் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கார். என்ன படம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காதவன் திரைப்படம். அந்த ப்ரொடியூசர் பேர் வீராசாமி. அவர் தமிழ்ல எடுத்த ஒரே திரைப்படம் படிக்காதவன் மட்டும் தான். கன்னடத்தில் மிகப்பெரிய ப்ரொடியூசர் அவர். தமிழ்ல அவர் பூம்புகார், மறக்க முடியுமா படங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்திருக்காரு. அப்படி கன்னடாவில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ப்ரொடியூசரான அந்த வீராசாமி தமிழ்ல எடுத்த ஒரே திரைப்படம் படிக்காதவன் திரைப்படம். அந்த திரைப்படத்தை அவர் ஏன் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செய்திங்க. தமிழ்ல படம் ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சவர் சிவாஜி சார், அதே போல ரொம்ப பிடிச்சவர் ரஜினி சார். ரெண்டு பேரும் எனக்கு மிகச்சிறந்த நண்பர்கள். ரெண்டு பேரும் இணைச்சு ஒரு படம் பண்ண முடிவு பண்ணி அதுக்கு யாராவது கதை தருவாங்கன்னு டேரக்டர் சூஸ் பண்ணேன். 8 டைரக்டர் பேர் எழுதினேன். அந்த 8 டைரக்டர்ல 5ஆவதா இருந்தவர் தான் ராஜசேகர். அவர்கிட்ட கேட்ட கதை தான் படிக்காதவன் கதை. அது ரஜினிக்கும் பிடிச்சு அப்புறமா நாங்கள் பண்ண படம் தான் படிக்காதவன் அப்படின்னு சொல்றாரு. படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஆரம்பத்தில் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வீராசாமி ஒன்று நினைச்சு ஆரம்பிச்சார்ல, சிவாஜியும் ரஜினியும் சேர்ந்து நடிக்கிறதுக்காக அந்த படத்தை நான் தயாரிச்சேன்னு சொல்லி அதை பின்னாடி இந்த படத்துடைய வெற்றி போஸ்டர்ல வெற்றி விளம்பரங்கள்ல பயன்படுத்தினாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை நதியும் காவிரி நதியும் சங்கமிச்சு பார்த்துருக்கீங்களா? பார்க்கணும்னு ஆசைப்பட்டா சிவாஜிங்கிற கங்கை நதியும் ரஜினிங்கிற காவிரி நதியும் சங்கமிக்கிற படிக்காதவன் படம் பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க. அப்போல்லாம் திரைப்பட நாளிதழ் விளம்பரங்களை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக டயலாக் ஆட் பண்றது வழக்கம். அப்படி இந்த படத்துக்கு இன்னொரு விளம்பரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு டயலாக் எழுதுனாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்காதவன் காட்டில் தான் மலை அடிக்குது, வசூலில் முந்தைய சாதனையை முறியடிக்குது அப்படின்னு சொல்லி. இப்படி எழுதுறதுக்கே எல்லா படங்களையும் 11 பேர் கொண்ட குழு இருந்திருப்பாங்க. இப்படி விதவிதமான டயலாக் அப்போ நாளிதழ் விளம்பரங்களில் வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டயலாக் தான் இப்போ நான் சொன்ன படிக்காதவன் டயலாக். இந்த படிக்காதவன் திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் இருக்கு. அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு ராஜா நான் தான் அப்படின்னு மலேசியா வாசன் அவர்கள் பாடின பாட்டு. இந்த பாட்டோட பிக்சரைசேஷன் சூப்பரா இருக்குங்க. இந்த படத்துல தலைவர் கூட ஒரு கார் வரும், லட்சுமி அப்படிங்கிற கார். அந்த லட்சுமிங்கிற கார் பாத்தீங்கன்னா பீச்ல போகும், கடல்ல போகும், கட்டடத்து மேல போகும். அந்த அளவுக்கு சூப்பரா பிக்சரைஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பிக்சரைசேஷனை பண்ண சினிமாட்டோகிராஃபர் யாரு? அவருக்கும் ரஜினிக்குமான திரை உறவு எங்க ஆரம்பிச்சது? தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 302. தகவல் நம்பர் 302. படிக்காத திரைப்படத்தில் ராஜாவுக்கு ராஜா அந்த பாட்டில் கார் கடலில் போகும், பீச்சில் போகும், கட்டடத்தில் போகும்ல, அது யார் பிக்சரைஸ் பண்ணா அப்படின்னு பார்த்தா ரங்கா அப்படிங்கிற ஒளிப்பதிவாளர். மிகச்சிறந்த ஜாம்பவான் ஒளிப்பதிவாளர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரங்கா அவர்கள் முதலாக ரஜினியோட இணைஞ்ச திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ஜென்மங்கள் திரைப்படம். அந்த திரைப்படத்திலே ரங்காவோட ஒர்க்கு மேல தலைவருக்கு டவுட் வந்திருக்கு. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு முடிச்ச உடனே ஷாட் எடுத்துக்கார் ரங்கா அவர்கள். இந்த நேரத்தில் அதாவது மழை பெஞ்சு முடிச்ச நேரத்தில் ஷாட் எடுத்தா பொம்மை வருமா? பொம்மைனா நடிக்கிறவங்க வருவாங்களா ஃபிலிமில் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பொம்மை வருமா அப்படிங்கிற டவுட் ரஜினி அவர்களுக்கும் இருந்திருக்கு, அந்த படத்தில் நடிச்ச ரதா அவர்களுக்கும் இருந்திருக்கு. இதை போய் அப்படியே ப்ரொடியூசர் சொல்றாங்க, டைரக்டர் சொல்றாங்க. இப்போ ரங்கா சொன்னாரா, ஒன்றும் இல்லைங்க, அந்த ஃபிலிமை அப்படியே சென்னைக்கு எடுத்துட்டு போங்க, கழுவி பாருங்க, பொம்மை வரலைன்னா நான் பொறுப்புன்னு சொன்னாராம். அதே மாதிரி ஃபிலிமை சென்னை கொண்டு போகிறாங்க, கழுவி பார்த்தா பொம்மை வந்துச்சு. அப்போ தான் ரங்கா அவர்கள் மேலே ரஜினிக்கு மிகப்பெரிய மரியாதையாக வந்துச்சான். அப்படிப்பட்ட ரங்கா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியும் பதிவு பண்ணுறார். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே லைட் அப்படிங்கிற கான்செப்ட் 1986 தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு டே லைட்டே கிடையாது. அப்படி இருக்கும்போது தம்பிக்கு எந்த ஒரு படத்தில் அந்த காதலின் தீபம் ஒன்று பாட்டில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மரமாக தலைவர் நின்றுட்டே வருவார் இல்லை, தலைவர் நிற்கும் போது அவரோட முகத்தில் ஒரு க்ளோ இருக்கும், ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதை நான் எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா துடைக்க துணி இருக்குல்ல, அந்த துணியை கொண்டு போய் தலைவர் பக்கத்தில் அந்த மரத்தில் ஒட்டி வச்சிருவேன். அதில் லைட்டு பட்டு தலைவர் மேலே ஃபாலோ ஆகும். அப்படி தான் அந்த பாட்டில் தலைவர் முகம் மின்னும் அப்படின்னு சொல்கிறார் ரங்கா. இப்படி ஒளிப்பதிவாளர் ரங்காவோ ரஜினி அவர்களும் இணைந்து 1000 ஜென்மங்கள் திரைப்படம் தான் அரண்மனை படத்தோட ஆரம்பம்னு ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட அரண்மனை படத்தோட இயக்குனரான சுந்தர் சிக்கு ரஜினி பண்ண இன்ட்ரெஸ்டிங்கான அட்வைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 303.
தகவல் நம்பர் 303. அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கான அட்வைஸ் சுந்தர்சிக்கு தலைவர் சொன்ன அட்வைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுந்தர்சி கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க, நீங்கள் எப்படிங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணி ஒரு படத்தை முடிக்கிறீங்க, இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு சுந்தர்சி சொல்கிறார், இதுவும் எனக்கு தலைவர் சொன்ன அட்வைஸ் தான் அப்படின்னு சொல்லி. தலைவர்கிட்ட ஒரு முறை கேட்டாராம், எப்படி நீங்கள் ஒரு படத்தை ஆரம்பித்தா டக்குன்னு ஷூட்டை முடிச்சு அடுத்த படத்துக்கு போயிடுறீங்க, இது எப்படி உங்களால் முடியும்னு கேட்டப்போ அதுக்கு தலைவர் சொன்னாராம், படம் எடுக்கிறது ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் கசப்பான மருந்து குடித்தா சிப்பாவாக குடிப்பீங்க, டக்குன்னு குடிச்சிருவீங்களே, அது மாதிரி தான் ஷூட்டிங் ப்ராசஸ் ஒரு போரிங் ப்ராசஸ் எனக்கு இப்போ வரைக்கும். அதனால் நான் என்ன செய்வேன், வேகமாக ஷூட் பண்ணி ஷூட்டிங்கை முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால தான் ஒவ்வொரு படமும் எனக்கு ஃபாஸ்ட்டாக முடியும்னு சொன்னாரா ரஜினி. அதையே தான் நானும் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் லேசியான கேரக்டர், ஆனால் ஷூட்டிங்கை டக்குன்னு முடிக்கணும்னா அதனால நானும் ஷூட்டிங்கை கடன்னு எடுத்து முடிச்சிருவேன். இது என்னோட ஐடியா இல்லை, தலைவர் எனக்கு கொடுத்த ஐடியான்னு சொல்கிறார் சுந்தர்சி. அப்படிப்பட்ட சுந்தர்சி கிட்ட தலைவர் சக்ஸஸை பற்றி ஒரு அழகான குட்டி கதை சொல்லியிருக்கார். அந்த கதை என்ன தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 304. தகவல் நம்பர் 304. உள்ளத்து எழுத்தா மேட்டுக்குடி படம்லாம் வந்து சுந்தர்சி மிக பீக்கில் இருந்த டைமில் தலைவர் ஒரு தடவை மீட் பண்ணுறார். அப்படி மீட் பண்ணப்போ தலைவர் சுந்தர்சி கிட்ட சொல்கிறார், சுந்தர்சி நீங்கள் பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கீங்க, எப்போதுமே பார்த்தீங்கன்னா கடவுள் ஒரு 8 வருஷம் தான் பீக்கான வெற்றியான வாழ்க்கையை கொடுப்பான், நல்லா உழைச்சி பெருசாக மாறிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சுந்தர்சி தலைவர்கிட்ட கேட்டாரான், என்ன சார் 8 வருஷ கணக்கெலாம் சொல்கிறீங்க, நீங்கள் இப்போ 20 வருஷமாக தொடர்ந்து பெரிய இடத்துல இருக்கீங்க, கடவுளோட 8 வருஷ கணக்கு எப்படி சார் ஒத்து வரும்னு சுந்தர்சி கேட்க அதுக்கு தலைவர் சொன்னாராம், கடவுள் கொடுக்குற 8 வருஷங்கிறது டியூப்லைட் மாதிரி இல்லைக்கண்ணா, ஆஃப் ஆனோடனே டக்குன்னு ஆஃப் ஆகிறதுக்கு அது ஃபேன் மாதிரி, அது நிப்பாட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டே இருக்கும், அப்படி தான் என்னோட ஃபேன் சுற்றிட்டு இருக்கு, அந்த ஃபேனை தொடர்ந்து சுற்றி வைக்கிறக்காக அப்பப்போ எம்பி நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் தலைவர். இதை சொல்லிட்டு சுந்தர்சி சொல்கிறா, இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து இருக்கேன்னா அதுக்கு காரணம் தலைவர் எப்படி எம்பி அந்த ஃபேனை சுற்ற விட்டாரோ அதே மாதிரி நானும் என்னோட ஃபேனை எம்பி சுற்ற வச்சுட்டே இருக்கேன்னு சொல்கிறார் சுந்தர்சி. அதனால தான் தலைவர் பாட்ஷா படத்தில் 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையான்னு பாட்டு வச்சிருப்பாரோ. அந்த 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா பாட்டில் வைரமுத்துக்கும் தலைவருக்குமான முதல் திரை உறவு எங்க ஆரம்பிச்சது தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 305. தகவல் நம்பர் 305. கவி பேரரசு வைரமுத்துக்கும் தலைவருக்குமான முதல் திரை உறவு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், வைரமுத்துடைய முதல் பாடல் அப்படின்னா அது இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படிங்கிற பாடல் தான். அது நான் முதல்ல எழுதின பாட்டு, நான் முதல்ல எழுதி ரெக்கார்டாகி வெளிவந்த பாட்டு ரஜினி பாட்டுன்னு சொல்றாங்க. என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளி திரைப்படத்தில் எஸ்பிபி பாட்டுன பத்திரகாளி உத்தமசீலி சொல்லடி அப்படிங்கிற பாட்டு தான் நான் முதல்ல எழுதி ரெக்கார்டாகி வெளிவந்த பாட்டு. அப்படி பார்த்தா என்னுடைய பாட்டு ரஜினி பாட்டுன்னு சொல்றாரு வைரமுத்து. இப்படி கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதி ரெக்கார்டாகி முதல்ல வெளிவந்த பாட்டு ரஜினி பாட்டு பேசின நேரத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரஜினி இன்ட்ரோ சாங்ல தலைவர் சொன்னதையே பாட்டு வரியா மாத்தினார். என்ன பாட்டு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 306. இது எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட full episode Flagship Valley OTT ல அவைலபிளா இருக்கு. இப்பவே Flagship Valley OTT யை டவுன்லோட் பண்ணுங்க. அன்புள்ள தலைவருக்கு ஒரு ஷோவினுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோமோ போட்டோன்னே முதல் முறையாக அந்த நம்பர் பார்த்துட்டு முதல்ல கால் பண்ண ஒருத்தர், அவரையே நீங்கள் 31வது எபிசோடு தான் கூப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க, அவருக்கு எப்போ முடியுதோ வாங்கன்னு சொன்னோம். நேரடியாக இதற்காக சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வந்து இங்கே பேசிட்டு போயிருக்கார் நம்மளுடைய ஸ்டுடியோஸ்ல இருந்து. ஸோ அப்படி ஒரு அபரிமிதமான தலைவருடைய ரசிகரான அவர் பேசக்கூடிய இந்த செக்மெண்ட் தான் எனிதிங் ஃபார் தலைவர். நான் இப்போ சென்னை வந்ததுக்கு ஒரே ரீசன் வந்து தலைவர் தான். கூலி வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்றது வந்து ஒரு படம் ஷோ இல்லை, அது எங்களுக்கு ஒரு எமோஷன் மாதிரி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஸோ அதுக்கு தான் நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கூலி வந்து சென்னையில் ஃபேன்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கணுன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தேன். இதுக்கெலாம் காரணம் ஒரே ஒருத்தர் தான், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன்னா சின்ன வயசில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்க்ரீனில் பார்த்த இமேஜ்னா தலைவரோட கண்ணு தான். பாஷா படத்தை டிவியில் போடும்போது அந்த இன்டர்வெல்லில் வந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட் அவர் கண்ணுக்கு போகும். அது பார்த்தவொடனே வந்து அந்த ஒரு எனர்ஜி, காந்த கண்கள்னு சொல்லுவாங்க. பட் நிஜமாவே நான் சின்ன வயசில் அதை உணர்ந்தேன். அது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, அது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப க்யூரியஸாக இருந்து. அப்புறம் என் அப்பாவும் பேசிக்கலி தலைவர் ஃபேன். அவர் 81லேருந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இது வரைக்கும் கூலி வரைக்கும் மிஸ் பண்ணாத எல்லா படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்காரு. ஸோ அதே பிளட்லேயே வந்து ரஜினிசம் ஊறி இருக்குது. ஒவ்வொரு படமும் வந்து இட்ஸ் 3 hour எமோஷ்னல் கனெக்ட் வித் தலைவர். எங்களுக்கு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை ரிவ்யூஸ்லாம் அப்பாற்பட்டது இந்த ஃபேன்ஸோட பாண்டு அவரோடு இருக்கிறது. 3 hours எங்களுக்கு வந்து தலைவர் ஸ்க்ரீனில் பார்க்கணும். ஸோ வந்து 50 years இப்போ முடிச்சிருக்காரு. தலைவா ஒரே ஒரு மெசேஜ் தான், வி லவ் யூ ஸோ மச். நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கெலாம் ரிட்டர்ன் எங்களால் என்ன பண்ண முடியும்னு தெரியாது. ஏன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்கள் மூலியமாக நிறைய எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கெலாம் வி தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். படம் நீங்கள் பண்ணலன்னா கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த போயஸ் கார்டன் கேட்டுக்கிட்ட வந்து எங்களுக்கு கை காமிச்சா போதும். அந்த 1 yearக்கான எனர்ஜி வந்து உங்களை பார்க்குற அந்த ஃபியூ செகண்ட்ஸ் எங்களுக்கு போதும்.
வி லவ் யூ ஸோ மச் தலைவா, வி ஓ யூ அ லாட், லவ் யூ. ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருக்கிறதுனால யூனோ அந்த நடிகன் உனக்கு என்ன பெருசாக தந்துட போகிறாரு. ஸோ ஆஸ் அ ரஜினி ஃபேனாக ரஜினி உனக்கு என்ன பண்ணார். ஸ்கூல் வந்துட்டு ஐ வாஸ் அபவுட் டு கம்ப்ளீட் மை ஸ்கூலிங். அந்த டைமில் தான் ஒரு 15 years பிஃபோர் ஃபேஸ்புக் ஹேஸ் பிகம் பாப்புலர். ஸோ தலைவர் வந்துட்டு ஹேஸ் கிரியேட்டட் அ ஹோல் கம்யூனிட்டி, அ நியூ கம்யூனிட்டி. ஸோ 2014 வந்து ஐ ஹேட் அ செக் லிஸ்ட். ஸோ சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷ், ஒரு செக்லிஸ்ட்டில் இருந்தது. ஓகே, இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஸ்டே பண்ணி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு போகிறது, அவ்வளோதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. ஆனால் நான் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் மை விஷ் தட் ஐ எம் பிளானிங் டு கம் ஃபார் அ மூவின்னும் போது சம்பத் அண்ணா, ரைட், அவரை நான் லைஃப்பில் மறக்கவே முடியாது. சம்பத் அண்ணா செட், அர்ஜுனா, யூ டோன்ட் நீட் டு புக் ஹோட்டல் ஓ எனி திங், யூ கேன் கம் அண்ட் ஸ்டே அட் மை பிளேஸ் அப்படின்னு சொன்னார், ரைட். ஸோ நான் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர், ரைட், ஃபேஸ்புக் கூடாகத்தான் தெரியும், ரைட். ஸோ நோ கிரெடிபிலிட்டி, நோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், நத்திங். ஒரே ஒரு ஐடென்டிட்டி, தலைவர் ஃபேன் தான். பட் வாட் ஐ ஹேவ் ஃபவுண்ட், இங்கே இருக்கிற தலைவர் ஃபேன்ஸ் வந்து தே ஆர் ஸோ ஜெனரஸ் அண்ட் the warmth, love, இல்லையா. So they took care of me, like their own, right. So I feel like a family. So அவங்க வீட்டில் தங்க வச்சாங்க, சோறு போட்டாங்க. So I enjoyed all homemade Indian food, right. So எனக்கு இங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்குது. I hardly stay at hotels, in India. So whenever I go, wherever I visit, it can be Kerala or Bangalore, or different parts of Tamil Nadu. I rarely or hardly stay at hotels. Why? Because எனக்கு எல்லா இடமுமே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ நிறைய உறவுகள், நிறைய பர்சன்ஸை வந்து தலைவர் தந்திருக்காரு. ஸோ நாங்கள் வந்து we are helping each other morally, professionally, education wise, and even financially. We all are supporting each other and we are productively growing, together. ஸோ அந்த எக்கோசிஸ்டம், அந்த கம்யூனிட்டி, நிறைய உறவுகளை தந்திருக்காரு தலைவர். அண்ட் தலைவர் ஹேஸ் கிவன் மீ அ கண்ட்ரி. தட்ஸ் ஆல் ஐ கேன் ஃபீல். நான் இப்போ இந்தியாவில், சென்னையில் இருந்தாலும் ஐ ஃபீல் லைக் ஐம் ஸ்டேயிங் அட் மை ஹோம். ஐ ஃபீல் லைக் ஐம் ஸ்டேயிங் வித் மை ஓன் பீப்புள். ஸோ தே ஆர் வார்ம்த், லவ் அண்ட் ஆல், லைக் இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். நான் சிங்கப்பூர்ல இல்லைங்க, சிங்கானூர்ல தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எங்க இருக்கவங்களா இருந்தாலும் அங்க இருந்தே நீங்க வீடியோ எடுத்து அனுப்பலாம். இங்க வரணும்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்க சுவாரஸ்யமான தலைவருடைய ஃபேன் மூமெண்ட்ஸை ஷேர் பண்ணி அந்த வீடியோவை ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஒரு ஹை குவாலிட்டி வீடியோவா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. அது போதும். எனிதிங் ஃபார் தலைவர்கள் நீங்களும் கலந்துக்கலாம். என் ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா. இப்படி தலைவருக்கும் தங்கத்துக்குமான நிறைய ஒற்றுமைகள் இருக்குங்க. நிறைய இடங்கள்ல அதை கம்பேர் பண்ணி, அவரே ஒரு கருப்பு தங்கம் தானே. ஸோ அப்படிப்பட்ட அவர்னால என் லைஃப்குள்ள அவருடைய தத்துவங்களை ஃபாலோ பண்ணதுனால நாங்கள் சகோதரர்களா எங்களுடைய நிறுவனத்தை இன்னைக்கு ஒரு அற்புதமான ஜுவல்லரி மார்ட்டா நிறுவி இருக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் அவர் தான் சொல்ல வராங்க. சுமங்கலி ஜுவல்லரி மார்ட்டினுடைய ஓனர்ஸா இருக்கக்கூடிய செந்தில் சாரும் அவருடைய பிரதரும். ஆன் த செக்மெண்ட் தலைவர் வழி. இந்த ஊரில் வந்து சூர்யா இன்டர்நேஷனல் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த ஊரில். கிளாஸான ஹோட்டல். உள்ளே போகிறதுக்கு இட் வில் பி வெரி 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 டிஃபிகல்ட். ஒரு பெரிய லான் இருக்கும். இந்த ஊரோட பெரிய பணக்காரங்க மட்டும்தான் அங்கே போவாங்க. சென்டரில் வந்து ஒரு பெரிய ஆப்லிஸ்க் இருக்கும். அதை சுற்றி ஒரு ஸ்னேக் இப்படி போகும். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்கள் ஓனர், எங்கள் அப்பாவோட ஓனர் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார்ல, அவர் அங்கே போய் சாப்பிட்டு இருந்தார். அப்போது ஒரு ஈவினிங் வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங் அப்பா அங்கே போய் அந்த ஓனரை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் ஒரு உதவி சொல்கிறேன்னு சொன்னீங்களே, செய்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த உதவி எனக்கு செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டப்போ அந்த ஓனர் வந்து எங்கள் அப்பாவை ரொம்ப உதாசனப்படுத்திட்டு அங்கேயே வந்து வாட்ச்மேனை வச்சு வெளியில் துரத்தி அடிச்சிடுறாரு. அப்போ துரத்தி அடிக்கும்போது எங்கள் அப்பா அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இதே இடத்துல ஒரே வருஷத்தில் உனக்கு எதிர்த்தாப்பில் இதே மாதிரி டேபிள் போட்டு நானும் கால் மேலே கால் போட்டு சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வெளியில் வர்றாரு, சைக்கிள் எடுத்து சுற்றுறாரு, எல்லாமே செஞ்சார், எல்லாம் ஓடினார், கண்ணா பின்னான்னு ஓடினார், கண்ணா பின்னான்னு எல்லா கஸ்டமரையும் போய் பார்த்தாரு. உழைக்காது கிடையாது, தூங்காமல் எல்லாம் செஞ்சார். எல்லாம் செஞ்சு ஒரே வருஷத்தில் அதே ஹோட்டலில் அதே ஓனருக்கு ஆப்போசிட்டில் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து அதே ஹோட்டலில் சாப்பிட்டார். தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டோரிஸ் ஐவ் ஹர்ட்
அதோட கம்ப்ளீட் இன்ஸ்பிரேஷன் இஃப் யூ சி அதே மாதிரி தலைவர் எந்த இடத்துல நின்று எங்கே யார் அடித்தாரோ அதே இடத்துல நின்று நம்ம திருப்பி அடிக்கணுங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப கனெக்டான தலைவரோட இன்சிடென்ட்டும் எங்கள் அப்பாவோட இன்சிடென்ட்டும் ஒரே மாதிரி ட்ராவல் பண்ணிச்சு லைஃப்பில். எனக்கு ரொம்ப பர்சனலாக ஃபீலான ஒரு இன்சிடென்ட். இன்றைக்கி வரைக்கும் நான் எங்கே போனாலும் தலைவரை பற்றி பேசும்போது எங்கள் அப்பாவை பற்றி இந்த கதை சொல்லுவேன். எங்கள் அப்பா பற்றி எங்கே பேசினாலும் தலைவரோட இந்த கதை சொல்லாமல் நான் பேசாமல் இருந்ததே கிடையாது. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்தாங்க எங்களுக்கு முன்னாடி. அப்போ எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்கும்போது ஏன்ப்பா இவ்வளோ பெரிய பெரிய கடைங்க இருக்குது, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமான்னு சொன்னப்போ அவர் சொன்னது, உன்னோட எஃபர்ட்டை நீ சின்சியராக போடு, ரிசல்ட்ஸ் வில் ஆல்வேஸ் கம்னு சொல்லிட்டு. அதில் எனக்கு தலைவரோட அண்ணாமலை படம் வந்து ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். சரி, அவன் சொல்லுவான் ஒரு பாட்டில் அப்படியே அவன் பணக்காரனாட்டான். நான் பாட்டை வந்து இமிடியேட்டாக காட்டல, அவர் சின்ன வயசில் அந்த பாட்டுக்கு போய் இத்தனை வருஷம் உழைப்புக்கு அப்புறம் தான் அவர் பெரிய ஆளாக ஆனாங்கன்ட்டு காமிச்சார். ஸோ அதே மாதிரி என் லைஃப்பில் ஆஃப்டர் 20 years இன்னைக்கு சுமங்கலி இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஷோரூம்ஸ் இன் கோயம்புத்தூர். வி ஆர் டச்சிங் 2000 crores. அது எல்லாமே எனக்கு என் தலைவருக்கு அண்ணாமலை பாட்டு தான் எனக்கு எப்போவுமே ஞாபகம் வரும். அதை வச்சு தான் என் வாழ்க்கை டெவலப் ஆனதுன்னே நான் சொல்லுவேன். தலைவர் வழியில அஷ்யந்த் மற்றும் செந்தில் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே Black Sheep Valley OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது, அப்படிதாங்க சூப்பர் ஸ்டார்னா யாருக்கு தான் பிடிக்காது. நாம குட்டியா இருந்த பேர்ல இருந்து ரசிச்சுட்டு வந்த நம்ம தலைவரை இப்ப இருக்க குட்டீஸ் எல்லாம் ரசிச்சு கொண்டாடக்கூடிய செக்மெண்ட் தான் குட்டி சூப்பர் ஸ்டார் இப்போ வந்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸும் தலைவர் மாதிரியான ஏதோ ஒரு டைலாகையோ அல்லது பாட்டையோ அல்லது டான்ஸையோ ஏதோ ஒரு வகையில் அவரை கிமிக் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனடியாக அதை ஒரு வீடியோவை எடுங்க. அந்த வீடியோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேன்ஸ் யாருக்குமே தலைவரை யாராவது அவர் என்னப்பா ஸ்டைலில் வந்தார், அவர் என்னப்பா ஃப்ளூக்கில் வந்தார், அவர் என்னப்பா லக்கில் வந்தார் அப்படின்னு சொன்னால் சத்தியமாக பிடிக்காதுங்க. ஏன்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆக சிறந்த நடிகர், எப்படி ரியாக்ஷன்ஸ் மூலமாக எல்லா உணர்வுகளையும் நமக்குள்ள கடத்தக்கூடியவர்னு நமக்கு தெரியும். அப்படி ரஜினி எனும் நடிகர் அப்படின்ற அந்த தலைப்பில் ஆழ அகலத்தை அளந்து ஆலோசிக்க இப்போ வந்திருக்காங்க நம்மளுடைய தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஆன் த செக்மெண்ட் தலைவர் தர்பார். அதே மாதிரி போன ஒரு கேள்விக்குறி, அதுலேயும் வந்து தலைவரோட நடிப்பு, அந்த பாட்டும் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லையாள், அந்த பாட்டிலையும் வந்து தலைவர் வந்து அப்படி ஒரு ஒவ்வொரு வரியிலையும் அவ்வளோ இதாக இருக்கும், நடிப்பும் அப்படி இருக்கும். அவர் ஒரு வரியிலே இல்லாமல் அந்த பாட்டுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கி ஜென்ரேஷன் எல்லோரும் கடவுளே சாமியா எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தில் உன்னை கண்டேன் தினம் தினம் பூஜை செய்தோம் ஒரு சாமி படத்தில் தலைவர் முகத்தை காட்டுவாங்க. ஆஹா, போன ஒரு கேள்விக்குறி. நல்லா பாருங்கள், அந்த காதல் விரக்தியில் காதலிக்கும் போது அவர் பாடுற அந்த பாட்டை கேட்டு பாருங்கள். விழியிலே மலர்ந்தது அந்த பாட்டு. அப்படியே அவர் தவறதுக்கு அப்புறம் தலைவர் மாறுவார் பாருங்கள் ஆக்டிங். இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை நடிப்பில் வேறு எந்த கிடையாது. போனாவர் இப்போ பஞ்சு டைலாக்னு எல்லாரும் பேசுகிறாங்க, தலைவரும் சொல்கிறேன். போனாவர் கேள்வியில் வர சீனு பஞ்சு டைலாக் தாங்க. நகராஜ் கடப்பாறை மூழ்கிட்டு இஞ்சி கசாயம் விளையாட கடப்பாரை கிழிச்சிக்கிட்டு வரோம். இப்போ அது பஞ்சு டைலாக் ஆகிடுச்சு. ஆனால் தலைவர் அப்பயே பேசியிருக்காரு. அப்போ நடிகரை அதாவது வளர்ந்து வர நடிகர்னால அது பஞ்சாக தெரியல நமக்கு. நாகராஜ் என்ன நீங்கள் முழுங்கின கிடப்பார ஒன்றா ரெண்டா இப்போ குத்துதே குறையுதேன்னா எப்படி? இன்னைக்கு நீங்கள் போட்டு பாருங்கள், காயத்ரி படத்தில் என்ன வில்லத்தனமான நடிப்பு. இன்றைக்கி வில்லனாக இருந்து கதாநாயகனை மாறி இருப்பாங்க. இன்றைக்கி அவர் விரும்புறது வில்லத்தனத்தை தான்.
அந்த வில்லத்தனத்தை நீங்கள் பார்க்கணும்னா காயத்ரி பார்க்கலாம். அதே மாதிரி 3 முடிச்சு ஒவ்வொரு முடிச்சா அங்கேருந்து போட்டுக்கிருப்பாரு நடராஜன்ற கேரக்டர். அந்த மாதிரி நடிப்பா 3 முடிச்சில் இருக்கிற வில்லத்தனமாக நடிப்பு, அந்த போட்டில் போய் கமலை தள்ளி விடுற சீனு, அதெல்லாம் வந்து வேற லெவலான நடிப்பு. அந்த 3 மூச்சு படத்தில் அவங்க வந்து நான் இல்லைப்பா நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க போயிட்ட பிறகு ஒரு ஸ்லோ மோஷனில் தலைவர் இங்கேருந்து அத்திப்படி தூக்கி போடுவார். அப்படி வந்து இப்படி வந்து கொளுத்துவார். தலைவர் தர்பார்ல தலைவருடைய ரஜினி என்னும் நடிகர் அப்படிங்கிற டாபிக் பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. உழைப்பாளியா நான் இருந்த நேரத்துல தியேட்டர்ல உழைப்பாளி படத்துக்கு டிக்கெட் கொடுத்துருக்கேன். ஆனா நானும் நான் அவருக்கு வில்லனா நடிச்ச படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம தியேட்டர்ல தெரிஞ்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்தது அவருடைய ஃபேனா இருந்ததுனாலதான் அப்படின்னு, நானும் ஃபேன் தான் அப்படின்ற மொமெண்ட்டை தலைவர் கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஒருத்தர் நம்ம கூட ஷேர் பண்ண வராரு திரு முத்துக்குமார் அவர்கள் ஆன் த செக்மெண்ட் நானும் ஃபேன் தான். ஸ்கூல் படிக்கும்போது இந்த இடத்த வந்து அப்படியே அழகாக வலிச்சிட்டு தலைவர் மாதிரி அப்படியே சிகரெட்டெல்லாம் இது பண்ணி அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவரோட பாடி லாங்குவேஜ் தலைவர் மாதிரி நடந்தது. பேசிகிட்டு இருக்கும்போது குட் மார்னிங் சார் சொல்கிறது மார்னிங் சார் அப்படி ஏதோ ஒரு டேய் என்னடா லூசடா அப்படின்னு சொல்லி திட்டுவாப்புல. பட் இருந்தாலும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய ரசிகன். ஆனால் அவர் கூட நான் ஒரு பேட்டையில் நடிக்கும் போது பெரிய மிராக்கல் எனக்கு. ஸோ இந்த நேரத்தில் தேங்க்ஸ் மை நண்பர் கார்த்திக் சுப்ராஜுக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரும் தலைவரோடு பெரிய வெறியர். ஸோ நானும் தான். ஸோ அவரு கூட சார் கூட நடிக்குவது வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. பெரிய ஒரு கிஃப்டாக நான் பார்க்குறேன். பேட்டை படம் பண்ணும்போது எனக்கு பெரிய படபடப்பு வந்துடுச்சு. நான் தான் அந்த படத்தில் ஒரு வில்லனாக பண்ண போகிறேன், தேவாரங்கிற ஒரு கதாபாத்திரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ வரைக்கும் வந்து கார்த்தி வந்து என்கிட்ட சொல்லலை, நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ண போகிறீங்கன்னா ஷூட்டிங் வாங்கன்னு சொல்லிட்டாரு. நான் நேரம் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். வாரணாசியில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு போன உடனே நான் வந்து அந்த கேரக்டர் நீ தான் நவாசிதீன் தான் சித்திக்கு உங்களுக்கு தம்பி கேரக்டரு, அண்ணா வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க தேவாரன் ஒரு கதாபாத்திரம், தலைவரை தான் எடுத்து நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு மேடை நாடகம்லாம் ஈஸியாக வந்து நடித்து பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் கற்றுக்கிட்டது கூத்துப்பட்டதில். எனக்கு ஒரு படபடப்பு பயங்கரமாக இருந்துச்சு. எதிரில் அவர் இருக்கார், எனக்கு தனி க்ளோஸ் இருக்கும்போதெல்லாம் நடிச்சிருவேன். தலைவர் முன்னாடி ஃபஸ்ட்டு டைலாக்கு வந்து ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கோம். ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா 4 நாளில் 10 நாளில் திரும்பி வந்துடுவேங்கிறது வந்து நானே ஒரு வசனத்தை அந்த வசனத்தை சிங்கிள் டேக்கில் பண்ணிடணும். தலைவர் முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், பெஸ்ட்டாக பண்ணணும், நம்ம பிடிச்சவர் முன்னாடி நம்ம நடிக்கிறோம் அப்படி சொல்லும்போது எனக்கு உண்மையிலே ஒரு உதறல் இருந்தாலும் பட் ஒரு ரன்த்ரூ எடுத்துக்கிட்டேன். அந்த ரன்த்ரூ எடுத்து நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தலைவருக்கு அங்கே வர்றாரு. நான் டைலாக் பேசிகிட்டு இருக்கேங்க, அவர் பதிலுக்கு பேசுகிறாரு. ஷார்ட்டே வைக்கல. இல்லை சார் நான் ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா இருக்கு பண்ணா வீட்டில் பஞ்சாயத்து பண்ணுறியா? இதை பாரு தேவாரா, கொள்ளணும் நினைச்சா பட்டன் கொள்ளணும். நானும் ஃபேன் தான்ல நடிகர் முத்துக்குமார் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT டவுன்லோட் பண்ணுங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் நம்ம தலைவர் தான் த ஒன் அண்ட் ஒன்னு. இன்னைக்கு வந்திருக்க எபிசோட்னுடைய முடிவு 31. எஸ், இன்னும் 19 நாட்கள் நம்ம பேச போறோம் தலைவரை பத்தி. சொல்லப்போனா 19 நாள் தான் பேச போறோம். அவ்வளவுதானா அப்படின்னு இருக்கு. பேச நிறைய இருக்கு, ஆனா நாட்கள் கம்மியா இருக்கு. முடிஞ்சவர்களையும் எல்லா சுவாரஸ்யமான தகவல்களையும் அள்ளி கொண்டு வந்து கொட்டிடணும்னு தான் ஆசைப்படுறோம். நீங்களும் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தினமும் சரியா 7 மணிக்கு நைட்டு சித்திரம் டிவியில பார்க்கலாம். அண்ட் பிளாக் ஷீப் யூடியூப்ல இதனுடைய ஷார்ட் வெர்ஷனை நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் எபிசோட அன்கட் வெர்ஷன்ல பார்த்து ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும், பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளாக் ஷீப் வேலி OTTல காலையிலே அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா பார்க்கலாம். மறுபடியும் உங்க எல்லாரையும் வந்து நாளைக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது RJ விக்னேஷ், என்டையர் பிளாக் ஷீப் ஃபேமிலி. இது அஸ்வதி நைட்டீஸ் வழங்கிய பிளாக் ஷீப் அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டீஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், பவர்ட் பை SS Genius இன்டர்நேஷனல் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல், செம்பாக்கம், சென்னை.